ஹாய் ஆல். நம்ம சேனலில் ரொம்ப கேப் விட்டாச்சு, வீடியோ போடுறதே இல்லை. கண்டினியூஸாக விட்டதை அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நாள் இடையில ஒரு மாதமே கேப் ஆகிடுச்சு. அது எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதுனால வீடியோ கரெக்ட் டைமுக்கு எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காக்கு டெட் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மல்லிகா டீச்சர் ஆகிட்டாங்க. அதுக்காக அந்த அக்கா ஒரு ட்ரீட் வச்சுருக்காங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி வித் முட்டையோட. அது நான் தான் செய்ய போகிறேன். எங்கள் அப்பா செய்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா கொஞ்சம் வேலை இருக்கிறங்காட்டிக்கு வெளியில் போயிடுச்சு. அதனால் நானே செஞ்சிடலாம். ஒரு 40 பேர்த்துக்கு 4 கிலோ அரிசி 4 கிலோ சிக்கன் போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். நான் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் செஞ்சுருக்கோம். எல்லோரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சுருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா தான் வந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ப்ரொமோஷன் வந்தப்போ ஒரு டைம் பண்ணோம். அப்போவும் நல்லா தான் வந்துச்சு. அந்த நம்பிக்கையில் செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முட்டை வேக வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே மாமாவே போய் மேலே தான் எங்களது அடுப்பு இந்த சாமானமெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பாவோடது தான் எல்லாமே. கேட்ரிங்க்கு எல்லாமே செஞ்சு தந்துட்டு தான் இருக்கார். பாத்திரங்கள்லாம் கூட வாடகைக்கு தான் அனுப்பிட்டுருக்கோம். இப்போ நானும் எங்கள் அப்பாவோட இதுலேயே இறங்கிட்டேன். அப்படியே நானும் பிரியாணி செய்ய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 40 பேர்த்துக்கிட்ட ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். வீட்டில் செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் டைம் பெருசாக செய்கிறது. பாத்திரமெல்லாம் எங்கள் வீட்லேயே இருக்குது, மேலே இருக்குது. போய் எட்டு வந்துட்டாங்க. மாமா போய் எட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க வேறு யாருமே இல்லை. பக்கத்து வீட்டு அக்கா எனக்கு அக்கா, அவங்க மாமா, சொந்த அக்கா மாமா தான் ஆகுது. அவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை, வேலை கிடச்சிருக்கு. டீச்சராக கவர்மெண்ட் ஜாப் தான். டீச்சராக டெட் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. வேலை கிடைக்க போகுது. ரொம்ப வருஷம் அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து, இவங்க வீட்டில் கரண்ட்டெல்லாம் கூட இல்லை. சிங்கிள் பேரண்ட் தான் அவங்கள வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க அந்த அக்கா. சொல்லப்போனால் கரண்ட்டெல்லாம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்தெல்லாம் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. டீச்சர் ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக டெட் எழுதிட்டு இருக்காங்க. பாஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு பாயிண்டில் போயிடுச்சு. லாஸ்ட் டைம் எழுதியில்ல. இப்போ தான் 101 மார்க் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டாங்க. எங்கே போஸ்டிங் போடாங்கன்னு தெரியல. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. போஸ்டிங் போட்டாங்கன்னா அடுத்த நாளே ஜாயின் பண்ணணுமாமா, போயிடுவாங்க. அதனால் அப்போ போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் ட்ரீட் வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போவே ட்ரீட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கிலோ மட்டன், 4 கிலோ சிக்கன், 4 கிலோ பிரியாணி அரிசி. அப்புறம் அப்பாவே லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு எல்லா சாமானத்துக்கும். அப்புறம் நான் தான் பண்ணேன். ஸ்டார்டிங் எண்ணெய், பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் நெய், 1/4 லிட்டர் நெய் இதெல்லாம் ஊற்றிட்டு அப்பா எழுதின அதே அளவு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஒரு 4 கிலோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் என்ன பண்ணேன், சின்ன வெங்காயத்தை போட மறந்துட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே போட்டு அரைச்சி அதையும் அப்படியே ஊற்றிட்டோம். கொஞ்சம் ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதுலேயும். அப்புறம் புதினா ஒரு 2 கட்டு. அப்பா சொன்ன அளவில் விட எல்லாமே ஒவ்வொரு அளவு கம்மியாக தான் போட்டோம். ஏன்னா அவ்வளோ போட்டால் எங்கேயாச்சும் ரொம்ப கசப்படிச்சிருமோன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் போட்டோம். அதுக்கடையில் பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. மத்தியானம் தான் சாலியூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். லேட்டாக தான் பாப்பா தூங்குறக்கே மணி 4 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நாங்கள் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 6 மணி கீழே தக்காளி கொட்டுற ஸ்டேஜுக்கு செஞ்சுட்டோம். மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம்தான் சிக்கன் எல்லாம் கொட்டி தூளுகள்லாம் போட்டு, சிக்கன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாத்துலேயும் ஒரு பாக்கெட். அதில் கறி மசாலாவும் கரம் மசாலாவும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கறியெல்லாம் கொட்டி கிண்டிட்டு, அப்புறம் தண்ணி அம்மா ஊற்றுவாங்க. அம்மா அப்பா கூட சமையலுக்கு போகிறனால எங்கள் அம்மாவுக்கு தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக தெரியுங்கிறங்காட்டிக்கு எங்கள் அம்மா இந்த அரிசிக்கு ஒரு பக்கெட் அரிசி போட்டோம்னா 2 பக்கெட் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டாங்க. கடைசியில் நான் சொன்னேன், கேட்கலைங்க அம்மா. போது 2 பக்கெட் தண்ணியே போதும், இன்னொரு அரை பக்கெட் எச்சா ஊற்றலான்னு சொல்லி ஊற்றிட்டாங்க. கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தம் போடுறக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தம்மும் போட்டுட்டு இறக்கியாச்சு. இந்த அக்கா என்ன ஒரு ஆசைன்னா, எங்கள் ஏரியாவில் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி ட்ரீட் வைக்கணும். கன்ஃபார்மாக வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வச்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வாரம் போஸ்டிங் போட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க, பண்ண முடியாது. அதனால் போயிட்டாங்க. சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் தொட்டியில் தான் தம் போட்டோம். அடுப்புலேயே பற்ற வச்சு எங்கள் அம்மா இப்படி தான் சமையலுக்கு போகுதில்ல கூட எங்கள் அப்பா கூட. எங்கள் அப்பா இப்படி தான் தம் போடுமாம்மா. தேங்காய் தொட்டி பற்ற வச்சு அது மேலே அப்படியே தீ எரியவே கொட்டிடுவாங்களாம்மா. அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக
இறங்கிருச்சு. நல்லது எப்படி சொல்கிறது, தம் ஓப்பன் பண்ணும்போது எங்கள் அப்பா தான் ஓப்பன் பண்ணாங்க. அதை வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. நாங்கள்லாம் மேலே மாடி மேலே வந்து அந்த அக்கா வீட்டு மாடி மேலே தான் வந்து சாப்பாடு போட்டாங்க. இலையெல்லாம் போட்டு சுற்றி ரவுண்டாக உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. அப்புறம் கடைசியாக அந்த அக்கா கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே ஒரு அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. எப்படியும் வந்து ஒரு 2 வருஷம் வந்து அவங்க வந்து வேறு ஊரில் தான் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறாங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து போடுவாங்களாமா. திருப்பூர், ஈரோடு வர்றதுக்கே வந்து ஒரு 2 வருஷம் ஆயிரும்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் தான் வரும். எப்படியும் மாதத்துக்கு ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்காவோ தான் வருவாங்க, ஊருக்கே வருவாங்க. ஏதாவது கோவில் ஃபங்க்ஷன்னா இடையில வரலாம். அது கடைசியில் மல்லிகா மல்லிகா டீச்சர் ஆகிட்டாங்க.